கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். கேட்டுட்டு உங்களால எப்படிங்க இப்படி நிக்க முடியுது? உங்க மனசு என்ன அந்த ஆண்டவன் இருபாலையா செஞ்சிருக்கா? யாருங்க அவங்க ரெண்டு பேரும்? பழகுன பாசத்துக்காக அந்த தவிப்புல அவளை காணோன்னு சொல்லி ரெண்டு பேரும் பதறி அடிச்சு ஓடி வந்திருக்காங்க. அந்த பதட்டத்துல பாதி கூட இல்லையா உங்களுக்கு? ஏங்க, அவன் நம்ம ரத்த உறவுங்க. என்ன ஜென்மங்க நீங்க? இத்தனை காலம் என் பொண்ணு பாட்டி வீட்டுல பாதுகாப்பா இருக்கான்னு நினைச்சு கொஞ்சம் நிம்மதியாவது இருந்த. ஆனா இப்ப அதுக்கும் வழி இல்லாம போயிடுச்சு. அவளை நேர்ல பார்த்து இங்க வான்னு சொல்ல முடியலையே. ஏன் தெரியுமா? உங்க வரட்டு பிடிவாதம், வரட்டு கர்வம், அதுக்கு பயந்து போய் இல்லைங்க, பணிஞ்சு போய். என்னைக்காவது ஒரு நாளைக்கு நமக்கு விடிவு காலம் பொறுக்காதா? நம்ம பொண்ணோட சேர்ந்து நம்ம வாழ்ந்துட மாட்டோமான்னு ஒவ்வொரு நிமிஷமும் நான் ஏங்கிக்கிட்டு இருக்கேங்க. இப்ப இதுக்கும் வழி இல்லாம போயிடுச்சு. என்னங்க இது? என் ஆசையில அந்த ஆண்டவன் மண்ணள்ளி போட்டுருவானோ தெரியல. இப்ப அவ எங்க இருக்கா, எப்படி இருக்கா, எந்த சூழ்நிலையில இருக்கா, எதுவுமே தெரியலையேங்க. ஐயோ, இங்க பாருங்க, இனிமேலும் நீங்க இப்படிதான் இருப்பீங்கன்னா நானும் ஒரு முடிவுக்கு வர வேண்டியதா இருக்கும். இதுக்கு மேல நம்ம பொண்ணுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தது, அதுக்கு காரணம் நீங்கதான், நீங்க மட்டும்தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு குடும்பம்னு இருக்காது, உறவுன்னு சொல்லிக்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஐயோ, என் பொண்ணுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அவ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். இந்த பொறுப்புல ஒரு சொட்டு புண்ணியம் கூடவா நான் பண்ணியிருக்க மாட்டேன். அப்படி ஏதாவது பண்ணி இருந்து அதுக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைச்சேன்னா என் பொண்ண எனக்கு பத்திரமா காப்பாத்தி கொடுத்துருப்பா. அடி பின்னி எடுத்திருப்பாங்களே, ஒரு கலங்கி போயிருக்குமோ உனக்கு. ஒரு காயம் கூட வெளியே தெரியாம எல்லாம் உள்காயமா அடிச்சிருப்பாங்களே. அடி பொறுத்தாலும் வலி பொறுத்திருக்க மாட்ட நீ. எல்லாம் என்னோட ட்ரைனிங். திமிரு பிடிச்ச ஆடுறவளுக்கு இது தேவை. சார், நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. சத்தியமா சொல்றேன், சந்துருவை நான் கொலை பண்ணல, பாட்டியும் கொலை பண்ணல, வேற யாரோ தான் இதை செஞ்சிருக்காங்க. அப்படியா? உங்க வீட்ல உங்க ரெண்டு பேரையும் தவிர வேற யார் இருக்கா சொல்லு. வேற யாரும் இல்ல சார். எங்க ரெண்டு பேருக்கும் தெரியாம மூணாவதா யாரோ ஒருத்தங்க தான் அன்னைக்கு எங்க வீட்டுக்கு வந்திருக்கணும். இந்த கதையை நான் நம்பணும்ல. இங்க பார், நீ என் புள்ளைய கொல்லல, என் நம்பிக்கைய கொன்னு இருக்க, என் உயிர்ல பாதிய கொன்னு இருக்க, என் சொத்து பத்து எல்லாத்துக்கும் வாரிச கொன்னு இருக்கிற நீ. உன்னை சும்மா விட மாட்டேன் நானு.
அவனை தவம் கிடந்து பெத்த நான், உனக்கு தெரியுமா? அவன் மேல ஒரு துரும்பு பட்டா கூட நான் துடிச்சு போயிடுவேன். நீ என்னடான்னா அவனை அடிச்சு கொன்னு ஏரியில தூக்கி போட்டிருக்க. இல்ல சார், ப்ளீஸ், சத்தியமா இல்ல. என்ன நம்புங்க. முடியாது. உன்னை நம்புறதா செத்தால நடக்காது. உன்னை காப்பாத்துறதா நினைச்சிட்டு உன் பாட்டி கொலப்பொலியை ஏத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போயிருக்காங்கிறது எனக்கு நல்லா தெரியும். பாவம், ரொம்ப நாள் அந்த கிழவி அங்க இருக்க வேண்டியது வராது. கூடிய சீக்கிரம் என் புள்ளைய கொன்னது நீதாங்கிற ஆதாரத்தோட நான் வரேன். உன்னை உள்ள தள்ளி சாகர வரைக்கும் ஜெயில் சோறு சாப்பிட வைக்கிறேன்டி. நான் என்ன சொன்னாலும் நீங்க நம்ப போறது இல்ல, அது எனக்கு புரியுது. ஆனா அதுக்காக என்னால சொல்லாம இருக்க முடியாது. உங்க புள்ளைய கொன்னவன தண்டிக்கிறதா உங்க நோக்கம்னா நீங்க என்ன உள்ள தள்ளுறது மூலமா அதை அடைய முடியாது. ஏன்னா நான் அவனை கொலை பண்ணல சார். யார் இந்த கொலையை செஞ்சிருப்பாங்க அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க உதவி செய்வீங்களான்னு கேட்கதான் நான் உங்களை பார்க்க வந்தேன் சார். ஆனா நடிக்கிறியா? இந்த கதையை என்ன நம்ப சொல்றியா? என் புள்ள உன்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணது உண்மைதானே? உனக்கு அவனை பிடிக்காதுங்கிறது உண்மையா இல்லையா? அத தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவங்க உன்னை விடாம டார்ச்சர் பண்ணது உண்மையா இல்லையா? சார், அவன் தப்பானவன் தான், இல்லன்னு சொல்லல. ஆனா நீ கொலை பண்ற அளவுக்கு போன பாரு, நீ அவனோட தப்பான ஆளு. என்னால உன்னை மன்னிக்கவே முடியாது. சொன்னா புரிஞ்சுக்கோங்க சார். நான் என்ன புரிஞ்சுக்கிறது? நீ தான் செஞ்ச. நான் ஆதாரம் தேடி கண்டுபிடிக்கிற வரைக்கும் நீ இங்கே தான் கிடந்தாகணும். அதுதான் உன் தலையெழுத்து. ஆதாரம் கிடைச்சதோ நீ ஜெயிலுக்கு போயிடுவேன். அங்க போய் சாவு. ஏய் சார் இங்க யார் இருக்கான்னு யாருக்கு தெரியக்கூடாது. ஓகே சார். கிளம்புங்கடா. ஓகே சார். சார் சார் தொலைஞ்ச நீ. சார் சார் ப்ளீஸ் சார். சார் 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 ப்ளீஸ் சார். ஐயோ. சார் போஸ்ட். சார் யாருக்குங்க? விஜய்ங்கிறது நான் தான். ரிஜிஸ்டர் போஸ்ட் வந்திருக்கு, இதில் ஒரு சைன் பண்ணுங்க. தேங்க்யூ சார். என்னடா லெட்டர்? ஏய் சொல்லிட்டு பர்றா, இல்லனா உங்க அம்மாவுக்கு அல்லு பேந்துரும். அண்ணே, யாருன்னு லெட்டர் அனுப்பியிருக்கா? ஒருவேளை கலைமாமணி பட்டம் வாங்க சொல்லி அனுப்பியிருப்பாங்களோ? இல்லையே, நம்ம புள்ள விருதுக்கெல்லாம் அப்போற்பட்டவனாச்சே.
என்னதான் சொல்ல? டேய் கேக்குறாங்கல்ல அதை 4 தடவை உங்ககிட்ட கேட்கணுமாக்கா சொல்ற. டேய் என்னடா அமைதியா இருக்க, சொல்லுடா. ஓ மருமக எனக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கா. என்னங்க இது அநியாயம்? இத கேட்க யாருமே இல்லையா? ஏன் நீதான் கேள. என்ன கெட்டு போச்சுப்பா? ம், ஏய் இல்ல இருமா. டேய் நீ சொல்றா. என்ன சொல்ற உன் பொண்டாட்டி? எல்லாம் கொழுப்புப்பா. என்னோட அவளால வாழ முடியாதா? நான் ஃப்ராடா ஏமாத்துக்காரனா? முறைப்படி டைவர்ஸ் கேட்டு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கா. 10 நாள்ல பதில் சொல்லனா கோர்ட்ல சந்திக்க வேண்டி வரும்னு போட்டிருக்கு. என்னம்மா இது அக்கிரமமா இருக்கு? அண்ணா அப்படி என்னம்மா தப்பு பண்ணிட்டான்? இந்த ஆட்டம் ஆடிட்டு இருக்காங்க. நல்லா கேளு. எம்பி பொண்ணை கட்டிக்கிட்டா 100 கோடி சொத்து தேரும்னு நினைச்சேன். இப்ப உள்ளதும் போச்சு நல்ல கண்ணான்னு திடீர்னு டைவர்ஸ் நோட்டீஸ் வேற அனுப்பிச்சிருக்கிறாளே. இப்ப என்னடா பண்றது? தாலி கட்டின பொண்டாட்டி ஆசைப்படுறதை நிறைவேற்றுறதா நல்ல புருஷனுக்கு அழகு. அந்த வகையில இப்ப நீங்க வாய மூடல, நடக்கிறதே வேற. என் மருமக வீர பரம்பரை, அதான் டைவர்ஸ் கேட்டு நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டா. நான் கோழ பரம்பரையோட கொலை விளக்கு. இங்க பாரு, இப்படி ஒரு டெரரிஸ்டுக்கு வாழ்க்கப்பட்டு காலம் பூரா பொட்டி பாம்பா அடங்கி வர கிடக்குற. ஆத்திரத்துக்கு வாய மூடுங்க. ஐயோமா டென்ஷன் ஆகாதம்மா. இந்த மாதிரி பூச்சாண்டிக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் இல்ல. எதுடா பூச்சாண்டி? வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காளே, அடுத்ததா கோர்ட்டுக்கு இழுத்துருவா. அவ என்ன வேணா செய்யட்டும். ஆனா ஒண்ணு மட்டும் கன்ஃபார்ம். என்னைக்கு இருந்தாலும் அவதான் எனக்கு பொண்டாட்டி. அவதான் இங்க வந்து என்னோட வாழ போறா. அதே மாதிரி 100 கோடி ரூபாய் சொத்தும் நமக்கு தான். இதுல எந்த சந்தேகமும் இல்ல. எப்படிடா சொல்ற? இப்ப எதுவும் கேட்காதம்மா. பட் நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாரு. அண்ணே விளையாடாத அண்ணே. என்ன பண்ண போறேன்னு கரெக்டா சொல்லு. எனக்கு என்னமோ அண்ணி இதெல்லாம் ஒரு முடிவோடு தான் செய்யறாங்கன்னு தோணுது. கோவம் கோவமா வருது. இருக்கட்டும் வித்யா. மேக்ஸிமம் அவளால என்ன பண்ண முடியுமோ பண்ணட்டும். பட் ஒரு விஷயத்தை ஞாபகத்துல வச்சுக்கோ. அவ வயித்துல ஏன் குழந்தை வளர்ந்துகிட்டு இருக்கு. ஐ மீன் நமக்கு காவல் தெய்வமே அந்த குழந்தை தான். அத அவ ஒண்ணும் பண்ணாத வரைக்கும் நம்மள யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. என்னமோ சொல்ற, கேட்க நல்லா தான் இருக்கு. வேணா இப்படி யோசிச்சு பாரு. புருஷன் வேணான்னு சொன்ன பொண்டாட்டி உனக்கு எதுக்கு? நமக்கு சொத்து வேணும், அவளுக்கு டைவர்ஸ் வேணும். அப்ப சொத்தை கொடுத்துட்டு ஒரு டீலிங் போட்டு பாப்போம். ஹை, இந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அம்மா இந்த மேட்டரை பத்தி நீங்க யாரும் கவலைப்படாதீங்க. அவளும் வருவா, சொத்தும் வரும். அதுக்கு நான் பொறுப்பு. அப்பாடா. அப்ப இந்த நோட்டீஸ் எடுத்து நெத்தியில ஓட்டிக்கங்க. பாத்திரா உங்க அம்மா கம்மா போட்டு வாயிலேயே ஒட்டிடுவா. ஹலோ சூர்யா, என்னாச்சுப்பா? காயத்ரி வந்துட்டாளா? ஏதாவது ஃபோன் பண்ணாளா? இல்ல ஆண்டி, விசாரிச்சிட்டு இருக்கேன். ஐயோ சூர்யா, எனக்கு என்ன பண்றது என்ன பேசுறதுனே தெரியலப்பா. எனக்கு பித்து பிடிச்ச மாதிரி இருக்கு. அவளுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு நான் ஒவ்வொரு நிமிஷமும் கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்கேன். ஆண்டி அழாதீங்க ப்ளீஸ். காயத்ரி கண்டிப்பா வந்துருவாங்க. அவங்க ஏதாவது வேலை விஷயமா வெளியில போயிருப்பாங்க. சும்மா டு பி அந்த சேஃபர் சைடு தான் நாங்க வந்து உங்கள்ட்ட விசாரிச்சோம். நீங்க கவலையே படாதீங்க ஆண்டி. அவங்க வந்த அப்புறமா நானே உங்களுக்கு ஃபோன் பண்றேன். மறந்துடாதப்பா, கண்டிப்பா ஃபோன் பண்ணு. கண்டிப்பா ஃபோன் பண்றேன் ஆண்டி.
பண்ண? சரி கோவப்படாத, உள்ள வா. எப்படிடா கோவப்படாம இருக்கிறது? நீ பண்ணது சாதாரண விஷயமா? ஏய் கத்தாத, தெரியாம ஏதோ பண்ணிட்டேன். ஐயோ எல்லாம் என் தலையெழுத்துடா. ஏன் இப்படி பண்ண சொல்லுடா. ஏய் எதுவா இருந்தாலும் உள்ள போய் பேசிக்கலாம், உள்ள போ. வான்னு சொல்றல. உள்ள வந்து என்னடா பேச போற? நடந்து முடிஞ்ச மட்டும் எதுக்கு தேவையில்லாம கத்துற? என்னடா தேவையில்லாம கத்துறாங்க? என்ன தேவையில்லாம கத்துறாங்க? எதுவா இருந்தாலும் உள்ள போய் பேசிக்கலாம், உள்ள போ. நீ போன்னு சொல்றல, போ. பேசாத பேசாதன்னு சொல்றேன். முதல்ல உள்ள வா. விடுடா. உள்ள வான்னு சொல்றல. விடு. வா. விடுடா. எதுவா இருந்தாலும் உள்ள போய் பேசிக்கலாம். சொல்ல கத்திக்கிட்டே இருக்க. அதான் நான் சொல்றேன்ல. அவருக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா உனக்கு? எதுவும் தெரியாம நான் பாத்துக்கிறேன், நீ போ. என்னடா என்ன பாப்ப? என்னத்த பாத்துக்குவே நீ? எனக்கு ஒண்ணுமே புரியல. சும்மா கத்தாத. கத்தாம நடந்தது என்னன்னு தெரியுமா? சும்மா என்ன கத்துற. என்ன சொல்ல போற? சொல்லு. சொல்றேன். நமக்குள்ள இருந்த ரிலேஷன்ஷிப் சந்திருக்கு தெரிஞ்சிருச்சு, நான் வருத்தத்துல இருக்கேன். அதை தெரிஞ்சுக்கிட்டு அவன் டார்ச்சர் பண்ணான்னு சொன்னியா இல்லையா? சந்துரு டார்ச்சர் பண்றான்னு நீ தான் என்கிட்ட சொன்ன. இந்த மேட்டர் அவன் புருஷன்கிட்ட சொல்லிடுவேன்னு சந்துரு மிரட்டுறதா நீ என்கிட்ட சொன்னியா இல்லையா? ஆமா சொன்னேன். ஆனா அதுக்காக அவனை கொலை பண்ணவா சொன்ன? கொலை பண்ணுன்னு நீ சொல்லல, அதை நான் மறுக்கல. ஆனா ஏதாவது செய்யணும்னு சொல்லி என்கிட்ட கவலைப்பட்டியா இல்லையா? ஆனா அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? சந்துரு செத்துட்டான்னு தெரிஞ்சதுல இருந்து என் வீட்டுக்காரர் சரியாவே இல்ல. பேய் பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறாரு. யாரு கிடைச்சாலும் வெட்டிடுவேன் குத்திடுவேங்கிறாரு. இதுல மட்டும் நான் சம்மந்தப்பட்டிருக்கிறேங்கிற விஷயம் தெரிஞ்சது என் கதை அதோட முடிஞ்சது. என்னதான் நான் அவருக்கு ரெண்டாம் தாரமா இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் அவர் என்ன நல்லபடியா தான் பாத்துக்கிறாரு. அவர் பிள்ளைக்கு நான் ரெண்டாவது சம்சாரம்னு தெரியாது. என்ன அம்மா அம்மான்னு தான் கூப்பிட்டுக்கிட்டு இருந்தான். அதனால என்ன இப்போ? இங்க பாரு, கெட்டது ஓப்பன் இல்ல, அதுக்கே நீ ஃபீல் பண்ற. இதுல இவ்வளவு சோகம் கண்ணீர் வேற. புரியாம பேசாத. சந்திரு என் புள்ள இல்லதா, ஆனா அவ செத்ததுக்கு நான் தான் காரணம்னு தெரிஞ்சதுன்னா என் வீட்டுக்கு